இது கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வைங்க, கடாயை வைங்க, எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி காஞ்ச பிறகு நல்லா வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதில் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு சோம்பு ரொம்ப குறைன்னு சும்மா தட்டி வச்சு அதையும் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி, நல்லா ஒரு தக்காளி நல்ல பெரிய பழமாக எடுத்து நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இந்த கோவக்காயை நல்லா பொடியாக நீல வாக்கில் போட்டு சன்னமாக அரைஞ்சி அதையும் நல்லா போட்டு வதக்கி அது மேலே உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கி சிம்மிலேயே வச்சு மூடி வைங்க. கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற நேரத்தில் கொஞ்சம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு, தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுட்டு திரும்பி உப்பு சரி பார்த்து உப்பு தேவையான உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தேவையான ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து சுருளை வரும். கிண்டி விட்டுட்டுருங்க, கீழே அடி பிடிக்காது. ஏன்னா சிம்மில் வச்சு பண்ணுங்கள். அது கொஞ்சம் லேட்டாகும் அந்த கோவக்காய் இது பண்ணுறது. அப்போ தான் நல்லா அலட்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால தான் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிரேவியாக நல்லா வரும்போது தொக்கு மாதிரி நல்லா சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும், சாம்பார் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதை செஞ்சு பார்த்துட்டு தானே நல்லா தண்ணியெல்லாம் சுண்டுனோன்னே